திணிக்க வேணாம். நம்ம ஆனா மும்மொழி கொள்கையை அனுமதிச்சுக்கலாம், நாம திணிக்க கூடாது. அதானே கான்செப்ட். அந்த 2 சீட்டு வச்சிருக்கவங்க நமக்கு தேவையா? அந்த 2 சீட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு முதலமைச்சர். அந்த 2 சீட்டு வரலன்னா இன்னைக்கு முதலமைச்சரா? அப்ப 2ஓட வேல்யூ என்ன? இப்போ மு.க. ஸ்டாலினை தூக்கி ஜெயில போட்டு அவருக்கு களி கொடுக்க போறீங்க. அது களியில என்ன கம்பங்களியா இல்ல இது சோளக்களியா இல்ல அரிசி களியா என்ன களி கொடுக்க போறீங்க? தமிழர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நான் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் அந்த தமிழ் தேசியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு அது தமிழ் தேசியம்னா அதை விட்டுருங்க. அது சீமான். அந்த சீமான் தான் தோத்துட்டாரு. மக்கள் அந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருந்துட்டாங்க. டெபாசிட்டே காலி பண்ற அளவுக்கு வெளியிட்டு பாரு நான் என்ன உண்மையிலேயே. ஆமா, மக்கள் என்ன விருப்பமோ அதானே. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட NNK இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆர்த்தி. நான் கேட்கறது என்னன்னா, ஹிந்தி வருமா வராதா? மும்மொழி கொள்கைய ஒருத்தவங்க இந்திய திணிச்சா இங்க வராது. இந்திய திணிக்க கூடாது. திணிக்க கூடாது, மும்மொழி கொள்கையும் வரக்கூடாது. நம்ம திணிக்க வேணாம். அப்போ நம்ம ஆனா மும்மொழி கொள்கையை அனுமதிச்சுக்கலாம், நாம திணிக்க கூடாது. அதானே கான்செப்ட். திணிக்கவும் கூடாது, மும்மொழி கொள்கையும் இங்க வரக்கூடாது. அவர் இப்ப நான் உடனே அப்படியா இருந்தா பிஜேபி கூட அவர் சேர்ந்திருக்கலாமே, ஏன் காங்கிரஸோட சேர்ந்துறாரு? சோ இப்ப இவரு பிஜேபி இல்லங்கிறீங்க? இல்ல, இவரு பிஜேபி இல்ல, காங்கிரஸ் கூட கூட்டணி. ஒரு விஷயம் பொதுவா சொல்லுங்க. ஆமா, இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மத்தியில இருக்கிற வரைக்கும் தான் காங்கிரஸ் வேற பிஜேபி வேற. புரியுதுங்களா? எது அவங்க டெல்லியில இருக்கிற வரைக்கும் அவங்க வேற வேற. இப்ப டெல்லியில இருந்து கிளம்பி ஒரு இந்திக்காரன் இங்க வந்தானா அவனை இந்திக்காரன் சொல்லுவோமா, இல்ல பிஜேபி காங்கிரஸ் தனியா பிரிச்சு பார்ப்போமா? இந்திக்காரங்கன்னு சொல்லுவாங்க. வடக்கன்ஸ். வடக்கன்ஸ் தானே. இப்போ காங்கிரஸ் கூட நின்னுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வடக்கன்ஸ் இல்லையா? அவங்களோட தானே டிஎம்கே கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்ப வார்த்தை வரல. அவங்களோட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. கூட்டணி வச்சிருந்ததுனாலதான் இன்னைக்கு அவங்க இந்த நிலைமைக்கு இருக்காங்க. யாரோட தான் கூட்டணி வைக்கிறது? ஒரே தலைவலியா இருக்கு, சொல்லுங்க. கூட்டணியே இல்லாம இருக்கிறதுனாலதான். கூட்டணி இல்லாம இருந்து போட்டிட்டா ஜெயிக்க முடிஞ்சதா? கூட்டணி இல்லாம உங்க அண்ணன் தான் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தமிழ் சமூகமே இவருக்கு ஓட்டு போட்டு வந்திருக்கணும்னா ஒரு பெரும்பான்மைக்குள்ளார வந்திருக்கணும். அப்ப கூட்டணி எல்லாரும் என்ன சொன்னீங்க? நிறைய பேர் ஒரு திருமாவளவன்ட்ட 2 சீட்டு இருக்குது, அந்த 2 சீட்டு வச்சிருக்கவங்க நமக்கு தேவையா அப்படின்னு. அந்த 2 சீட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர். அந்த 2 சீட்டு வரலன்னா இன்னைக்கு முதலமைச்சரா? இல்ல. அப்ப 2ஓட வேல்யூ என்ன? அவர் 2ஓட வேல்யூங்கிறது எந்த நேரத்துல வேல்யூ? அப்புறம் அவருக்கு டிப்டி சிஎம் கொடுக்கலாமா கூடாதா? கொடுக்கலாம். நான் அந்த மாதிரி அவர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்கலன்னு இல்லைங்க. அதாவது நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு சாப்பாடு போடுறீங்களான்னு கேட்கறது அது எவ்வளவு பெரிய அசிங்கம். அவர் தான் ஆரம்பத்திலே சொன்னார்ல, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. அப்பயே கூட்டணிக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். நான் உங்க வீட்டுக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு நான் அதாவது கேட்டசியா சொல்றதுதான். ஆனா வந்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையில நமக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நமக்கு ஆட்சி அதிகாரத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துல 2 சீட்டுக்கு பங்கு கொடுக்கணுமா கூடாதா? ஆரம்பத்துல வந்திருந்தா எதையும் கொடுத்திருப்பாங்க சார். இப்பவும் அவங்க திமுக கூட்டணியில தானே இருக்காங்க. நாங்க ஆதரவு தானே கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. முழுமையா இன்னும் வரல. முழுமையா வரல. முழுசா வந்ததும் கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு தானே சார் வந்திருக்கு, வர முடியும். சரி, ரைட்டு, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப செங்கோட்டையன் என்ன அமைச்சர்? என்ன சார் அமைச்சர் சொல்லுங்க, எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொல்லணும். நீங்க தானே மீடியாவுல இருக்கீங்க. டிவிகே கட்சியில சார் இருக்கேன். கட்சியில இல்லங்க, மீடியா தெளிவா மீடியாக்கள் தானே இன்னைக்கு உங்களை மாதிரி பெரிய பெரிய. சரி, அதெல்லாம் விடுங்க. புசி ஆனந்த் ஐயா. ஆமா, மேதகு. சாரி, மேதகுன்னா இவர் மட்டும்தான் மேதகு. ஆமா, அவர்லாம் மேதகு கிடையாது. மாண்பு மிகு. அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம், மரியாதைக்குரிய. அது மாதிரி வச்சுக்கலாம்ல. அவரு என்ன சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் என்னைக்கு? நாளைக்கு சொல்லுவாங்களா இல்ல அடுத்த 5 நாள்லயா? நாளைக்கே சொல்றாங்களா? தரமா இருக்கும். சூப்பர் சார். வெள்ளை விஜய் அறிக்கை விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எதனால? மாட்டி போன்ற பயமா?
ஆமா. அததான் நான் என்ன சொல்றேன்னா, சீரியஸா நான் ஒரு விஷயம் ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் ஒண்ணு. சொல்லுங்க சார். இந்த கரூர்ல 41 பேர் செத்து போனதுக்கு திமுக காரன் தானே அத ம், நடத்துனாய்ங்க. உடனே அத சிபிஐக்கு தானே இவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க. ம். அத உடனே அந்த இத கண்டுபிடிக்க சொல்லி உடனே நடத்திறலாம்ல. சரி, இந்த ஜனநாயகத்த யார் ரிலீஸ் பண்ணது? திமுக காரன் தான். புரியல. அதெல்லாம் அதெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சு அது சொல்லுவாங்க? தணிக்கை வாரியத்துல இருக்கு. அவங்க அனுமதி குடுப்பாங்க. அடுத்தது ரிலீஸ் ஆயிடும். இல்லங்க. இன்னைக்கு அவரு நான் பதவி சொல்றது நல்லா ஏத்திருக்காரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இந்த மேதகு ஜோசப் விஜய் ஆகிய அவர்கள் இதெல்லாம் எதிர்க்கட்சியோட செயல்பாடு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதெல்லாம் கண்டுபிடிப்போம்னு சொன்னார்ல. ம். இதெல்லாம் எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்கிறேன். இன்னைக்கு தானே வந்திருக்காரு. ஆ, ஓ! ஆனா வெள் கண்டுபிடிப்பாங்க. வெள்ளை அறிக்கைய விட்டுட்டு ம். அடுத்தடுத்தமா அது வெள்ளை அறிக்கை தெரியும்ல சார். சொல்லுங்க. எவ்வளோ எவ்வளோ பட்ஜெட் இருக்கு, எவ்வளோ என்ன நடந்திருக்கு, எந்த ம். தொகுதியில என்னென்ன வேலை போயிருக்கு. ஆமா. அதெல்லாம் வெளில அதாவது விட்டாலே நீங்க வந்து இப்ப உடனே வந்தோனியுமே எதிரிய புடிச்சு, இப்ப மு.க. ஸ்டாலின தூக்கி ஜெயில்ல போட்டு அவருக்கு களி குடுக்க போறீங்க. அது களியில வந்து என்ன கம்பங்களியா? இல்ல இது சோளக்களியா? இல்ல அரிசி களியா? என்ன களி குடுக்க போறீங்க? இதெல்லாம் நாங்க சொல்லவே இல்ல. இது இல்ல, புதுசா இருக்க இன்ஃபர்மேஷன். இல்லங்க. வெள்ளை அறிக்கை புடிச்சு, வெள்ளை அறிக்கையில நீங்க வந்து குற்றப்படுத்துறீங்க அப்டின்னா, குற்றப்படுத்தி அவர தூக்கி உள்ளார வச்சு என்ன களி குடுப்பீங்கன்னு கேட்கிறேன். அவரு சாப்பிட போறது என்ன கம்பங்களியா? இல்ல இப்படி எந்த பண்ணுங்கன்னு இன்டைரக்ட்டா சொல்றீங்களோ? ஆ? இப்படி பண்ணுங்கன்னு இன்டைரக்ட்டா இல்ல சொல்றீங்க. பண்ணுங்களேன்னு தான் சொல்றேன். நான் வந்து வெள்ளை அறிக்கை தான் ஓப்பனாவே விடுறேன். சொல்றேன். நான் பண்ணுங்களேன்னு தான் சொல்றேன். பண்ணுங்களேன். ஜெயில்ல தூக்கி ஏங்க ஒரு தீய சக்தியா இருந்து இந்த நாட்டுக்கு ஒரு மகா கேடு விளைவிச்ச ஒரு மனிதன். புரியுதுங்களா? ரொம்ப கேடுகெட்ட இந்த உலகத்திலேயே உண்மையிலேயே அதாவது என்ன சொல்ற அருவருக்கத்தக்க ஒரு மனிதன்னா அது திரு முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். கரெக்ட் தானே? அருவருக்கத்தக்க மனிதன். ஆமா. அந்த மனிதன உடனே நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டு சோறே குடுக்கக்கூடாது. கருப்பு டார்க் ரூம்ல வச்சு அப்படியே பட்னி கிடந்தே சாவுடா. அவ்வளவு துரோகத்த செஞ்சிருக்காரு இந்த தமிழ் மக்களுக்காக. ஆமா. மும்மொழி கொள்கையெல்லாம் அனுமதிக்காம அவரு விட்டுட்டாரு. ஆமா. இந்த டீலிமிட்டேஷன்ல கூட அவங்க ஒத்துழைக்காம போயிட்டாங்க. இது மாரி ஏகப்பட்ட விஷயங்கள அவங்க இந்த தமிழ் மொழிக்காகவும், தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் நெறைய விஷயத்த அவங்க நடத்தி வச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மொழிய அமுக்கி வாழ விடாம பண்ணிட்டாங்க. அவரு அதுல வந்து வந்து வெள்ளை அறிக்கை தான் விடுறேன்னு சொன்னாங்க. அதான் அதுக்கே இந்த கதறல், கண்டனம். புரியுதுங்களா? ஆஹா! கண்டனம்லாம் இல்லங்க. நான் எதுவுமே சொல்லல. சார் உடனே ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆஹா! அங்க வந்துட்டாங்களே! ம். மாட்டிடுவோமே அப்படின்ற பயம். ஆ இப்ப மாட்டி நீங்க நெறைய இன்ஃபர்மேஷன் நெறைய அதான் சொல்றீங்க. சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உடனே என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து உடனே அவர வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு டார்க் ரூம்ல வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஆமா. 2வது என்னன்னா, இந்த என்ன சொல்றது? மக்கள் முன்னால வச்சு சவுதியிலலாம் ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் கூடி நிக்கிற மக்கள் முன்னால வச்சு, மக்கள் ஃபர்ஸ்ட்டு கல் எடுத்து அடிப்பாங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் அங்க உயிர் ஒரு ஒரு தண்டனைக்கும் ஒரு ஒண்ணு இருக்கு. அதான். கல் எடுத்து அடிக்கிறது. கல்லெடுத்து அடிச்சும் சாகாம இருந்தாங்க அப்டின்னா, தலைய வெட்டி சாகடிப்பாங்க. ம். அது மாரி நம்ம வந்து இப்ப இவர வந்து தலைய வெட்டுற இடம் எங்க வச்சுக்கலாம்? இவர ம மு.க. ஸ்டாலினோட தலைய வெட்டுறதுக்கு எந்த இடத்துல வச்சு தலைய வெட்டலாம்? ஆமா. பொதுப்படையான ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? ஆமா. அது வந்து மெரினா வெள்ளை பீச்ல அறிக்கை எங்க இருக்கு? தலைய வெட்டுறது எங்க இருக்கு சார்? இல்ல அத வெள்ளை செய்யணுங்க. அறிக்கை மட்டும் தான். வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்யணும் இல்லங்க. ஏங்க ஒரு விஷயங்க. நம்மளோட பரம எதிரி. புரியுதுங்களா? எதிரி தானே, எதிரி தானே. அவர் எந்த இடத்துலயும் எதிரின்னு சொல்லல. ஓ! பரம எதிரி அப்படின்னு பரம மட்டும் தான் எதிரின்னு சொல்றாரு. சொல்லல. எதிரின்னு சொல்லியிருக்கேன். ஐயோ! நான் தப்பா வேற சொல்லிட்டேன். ஆமா, எதிரி. திமுக ஒரு தீய சக்தி. மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு எதிரி. அவ்வளோதானே? இதானே? ஆமா, ஆமா. இப்ப எதிரி தான். ஆனா எதிரின்னா என்னென்ன பண்ணியிருக்காரு? எதிரியா நெறைய கற்பழிப்பு 4 வயசு குழந்தையெல்லாம் கற்பழிச்சுட்டார்ல. அ? அவர் ஆட்சியில அதிகமா நடந்திருக்கு. ஓ! அவர் ஆட்சியில அதான். அதாவது யார் அவர் பண்ணாலுமே ஆட்சி ஆரம்பிச்சதுல ஏங்க இருந்து நான் தான் ஆட்சி சொல்றேங்க. முடியிற வரைக்குமே நடந்திருக்கு. முடியிற வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா? அதாவது எவன் பண்ணாலுமே முதல் குடிமகன் தான் அதுக்கான முக்கிய காரணம். உண்டா? இல்லையா? ம். அப்படிங்கிறப்ப அது எல்லாமே அவரு தானே பண்ண கணக்கா வரும். புரியுதுங்களா? அதாவது இங்க என்னன்னா, பண்ணுடான்னு சொல்லி பண்ண சொன்னவனுக்கும் புரியுதுங்களா? யாருக்கு தண்டனை தெரியுமா அதிகம்? பண்ண சொன்னவனுக்கு தான் இந்திய சாசன சட்டத்துல தண்டனை அதிகம். ம். அதனால மு.க. ஸ்டாலினுக்கு இந்த தண்டனை கிடைக்கிறதுங்கிறது, குடுக்கணுங்கிறது கண்டிப்பா வரவேற்கத்தக்கது தான். சரி, சரி. இந்த ஆண்டுகள்ல பார்ப்போம். என்ன நடக்குது? என்ன ம். மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. இப்ப ஏடிஎம்கே கட்சியில இருந்து ம். லீமா ரோஸ்,
ம், பிஜேபியில இருந்து தமிழிசை அவங்க ம், இவங்க எல்லாம் பதவியேற்பு விழாக்கு போனாங்க. ஆல்ரெடி வந்துட்டு லீமா ரோஸ் வந்து டிவிகே கட்சிக்கு வரதா ஒரு பேச்சு ஒண்ணு போயிட்டு இருக்கு. ம், இந்த நேரத்துலயும் அவங்களும் இருந்திருக்காங்க. ம். எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தாவறதுக்கு வாய்ப்புலாம் கிடையாதுங்க. அவங்களாம் அதாவது கட்சி தாவல்னு ஒண்ணு இருக்குது. ஒருத்தரா வர முடியாது. அவங்க ம். வந்தாங்கன்னா, ஏன்னா இங்க வந்து என்ன சொல்றது? ஒரு 118ங்கிறது எவனாவது ஒருத்தன் செத்து போனா கூட ஏன்னா சாவுங்கிறது நம்ம கையில கிடையாது. அது இறைவனால் நிர்மாணிக்கப்படுறது. 108ல எவனாவது ஒருத்தன் சந்தோஷத்துல நெஞ்ச புடிச்சு, ஐயோ! திருவாளர் மேதகு ஜோசப் விஜய் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு அந்த சந்தோஷத்துல வந்து ஒருத்தன் நெஞ்ச பிடிச்சுட்டு உட்காந்து சப்போஸ் உயிர் போயிடுச்சுன்னா கூட, அந்த மாரி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வச்சுக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 15 பேர் வந்து ஆல்ரெடி இருந்தா, நம்ம ஸ்மூத்தா ஒரு 5 வருஷத்துக்கு கட்சிய தாராளமா நடத்தலாம். அதனால ரீமா ரோஸ்லாம் வந்தாங்கன்னா, ரீமா ரோஸ் வந்து அ ஒ இவங்களுக்கு மாமியார் தானே. அதான். ஆ ஆல்ரெடி அந்த கட்சிய கட்டமைக்கிறதுல ஆதவ அர்ஜுனாவும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சு அந்த கட்சிய கட்டமைச்சிருக்காரு இல்லையா? ஒரு தூணா இருந்து அவர் செயல்பட்டுருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த தூணுகள்ல இன்னொரு தூணா இவங்களும் வந்து அம்மையாரும் வந்து கூட இருந்து எல்லாம் பண்ணி குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். ஆமா. அப்புறம் அரசியல் ஆலோசகரா இவங்கள தமிழிசைய இது முன்மொழியறதுல தப்பு இல்லையே. ஏன்னா அவங்கலாம் அனுபவர்கள். கவர்னரா இருந்திருக்காங்க, அதுவா இருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்டுக்கிறதுல தப்பு இல்லையே. இது எப்படி பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்படின்னு. ஆக மொத்தம் எல்லாமே வந்து இப்ப லீமா ரோஸ்ங்கிறவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி பேஸ். அவங்களோட குடும்ப பாரம்பரியம் எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ், கிறிஸ்டியானிட்டி தெரியும். சரி, இதுல வந்து தமிழ் சமூகத்தோட நிலைப்பாடுகள் என்னவா மாறும்? ஆமா. அ இவங்க தமிழிசை வந்து பிஜேபியோட ஆதரவுல இருக்கிறவங்க. ஆமா. இந்த தமிழ் மொழிக்கும், தமிழ் சமூகத்துக்கும் இதனால என்ன நன்மை பயக்கிற மூவ்மெண்ட்? அத பத்தின ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஆமா. இந்த நான் வந்து தமிழர்களுக்கு விட்டுருங்க. தமிழர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நான் வந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் கலாச்சாரத்திற்கும், தமிழ் பண்பாட்டுக்கும் அந்த தமிழ் தேசியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது தமிழ் தேசியம்னா அத விட்டுருங்க. அது சீமான். அந்த சீமான் தான் தோத்துட்டாரு. இங்க இருக்கிறதெல்லாம் தமிழர்கள் டெபாசிட் வாங்கல. அதான் டெபாசிட்டே வாங்காத அளவுக்கு தோத்துட்டாருன்னா, அவர்லாம் அத என்ன சொல்றது? ஆக்சுவலா முடிஞ்சுச்சு. வந்து என்ன சொல்றது? அவர்லாம் வந்து தூக்கு மாட்டி செத்துருக்க வேண்டியது. ஆமா. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. அ, அ ஆமா. அந்த ஆளு வந்து என்ன? அவரு வாயால தான் வீணா போனாரு. பேச்சான பேச்சு பேசி தான் இவரு டெபாசிட்டே வாங்கல. கூட ஒரு சகல வச்சிருந்தாங்களே சாட்டை. அதான் இவங்கலாம் அவரால வந்து தான் அவரு வீணா இல்ல, போனது. இல்ல. அவரால தான் அவரு டெபாசிட் வாங்கல. அததாங்க இவங்கலாம் எத பத்தி பேசுனாங்க அப்டின்னா, அ தமிழ் மொழியோட விஷயத்துக்கே இவங்க பேசல. இவங்க பேசுனது எல்லாமே வந்து தமிழ் மொழிக்காகவும், தமிழ்நாட்டுல தமிழனா இருக்கணுங்கிற ஒரு உணர்வோட டிராவல் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம், இந்த தமிழ்நாட்டுல இவங்கலாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். ஏன்னா தமிழர்கள்ங்கிறது ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் மிக்ஸ் ஆகியிருக்கோம். ஒரு மத சார்பில்லாத நாடு, இந்திய நாடு. அதுல மொழி சார்பு இல்லாத ஒரு நாடா தமிழ்நாடு இருக்கணும் இல்லையா? இங்க தமிழ்நாட்டுல தமிழன் மட்டுமா இருக்கான்? கன்னடத்தான் இருக்கான், மலையாளத்தான் இருக்கான். அதே ஒவ்வொரு மாரி தான் மத்த மத்த நாடுகள்லயும் மத்த எல்லாரும் வந்து மாநிலம் எல்லாரும் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. எல்லாரும் இருக்கிறப்ப, அந்த ஆளு வந்து நம்மள பிரிச்சு பிரிவிதவாதம் உண்டு பண்ணாரு. யாரு? தமிழ மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்குன்னு பேசுனது எவ்வளவு பெரிய தப்பு. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு டெபாசிட் இழந்ததுக்கு அவரு தூக்கு மாட்டி செத்துருக்கலாம். ஆனாலும் நாங்க என்ன சொல்றோம்னா, அவர சாக அடிக்கிறதுக்கு நம்ம உந்துகோலா இருக்கலாம். அவர் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு நம்ம ஒரு உந்து சக்தியா இருக்கலாம். அதுல வந்து தப்பு இல்ல. ஏன்னா, தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தேசியம் பேசி ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறாரு இல்லையா? அது வந்து எவ்வளவு பெரிய தப்பு. உண்மையிலேயே இப்ப என்னன்னா, அடுத்தாப்புல வந்து நம்ம வந்து இந்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏன்னா 247 எழுத்துக்கள் இருக்கு. ம். இந்த தமிழ்ல. ஆமா. ஆமா. அது வந்து குழந்தைங்க பொறக்கிற குழந்தைங்க, இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட்டா இருக்கிற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னமும் அந்த எழுத்துக்கள 247 எழுத்துக்கள புடிச்சு தொங்கிக்கிட்டு, அத படிச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம். புரியுதுங்களா? இப்ப ஹிந்தியில வந்து 52 எழுத்து தான். ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம். மெமரி பவர்ல ஒரு அதிகமான விஷயம் மெமரியில இருக்கிறதுங்கிறது, கொஞ்சமா வச்சுக்கிறது தான் நல்லது. அதனால விஜய் அவர்கள் மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆமா.
அதை மொழி பொறுத்து சார்ந்த சார் விஷயங்கள்ல ஒரு நாள் கூட முழுசா முடியல. பொறுத்திருந்து இந்த 5 ஆண்டுகள் எவ்வளவோ வருடங்கள் 70க்கும் 50க்கும் குடுத்தாச்சு. புதுசா வந்து குடுத்து பார்ப்போமே. இவரு சரியில்லைன்னா அடுத்த ஆட்சி என்ன வருதோ அத பார்த்துட்டு போயிடலாம். ம். ஒருவேளை அடுத்து வேணா சீமான் அவர்கள் வர வாய்ப்பு இருக்கலாம். இதே மாரி எது? பேசிட்டு இருந்தா வர முடியாது. சீமா. சீமான் இதே மாரி பேசிட்டு இருந்தாருன்னா வர முடியாது. ம். அடுத்தவங்கள திட்டி திட்டி. தமிழர்கள் அவ்வளவுக்கு நன்றி உணர்வோட இருந்திருக்காங்களா சீமானுக்கு? ஆமா. ம். சார் தமிழ் மக்கள் அந்த ஆமா. அளவுக்கு நன்றி உணர்வோட இருந்திருக்காங்க. டெபாசிட்டே காலி பண்ற அளவுக்கு வெறி கொண்டு பார்றா, பாரு நாங்கலாம் என்ன உண்மையிலேயே அதானே. ஆமா. மக்கள் என்ன விருப்பமோ அதானே. மக்கள் மக்கள் விருப்பப்பட்டு ஒண்ணு அதான் பண்ணியிருக்காங்க. அத சொல்றேன். மக்கள் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். விருப்பப்பட்டு பண்ணது தான். அதாவது தமிழ்நாட்டுல தமிழன் இருக்கக்கூடாதுங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால தான் விஜய் வரைக்கும் முதலமைச்சர். புரியுதுங்களா? அதனால தான் ஒரு சீமான் வரைக்கும் டெபாசிட் காலி. வாழ தகுதியற்ற அ இதா ஆக மொத்தம் தகுதியற்றதுன்னு சொல்ல முடியாது. அந்த தகுதிய இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ம். அவைங்கலாம் தான் வாழ தகுதியற்றவர்கள்னு சொல்றேன். இப்படியெல்லாம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வாழ தகுதியற்றவர்கள்னு நான் சொல்றேன். உங்க நேரம் ஒதுக்கி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நெஞ்சு அடைக்குது. ஆமா.